போயிட்டு இருக்க? எங்கம்மா வந்துருச்சுமா. ஓகே 3 2 1. நெருப்பு. இங்க எதுக்கு நெருப்பு கொளுத்தி வச்சிருக்காங்க? இது பேரு நெருப்பு இல்ல, கேம்ப் ஃபயர். கேம்ப் ஃபயர்? அம்மா அந்த சேர்ல உட்காருங்க. வாங்க வாங்க. ஆமா குளிருக்கு எதமா இருக்கணும்னு பெரிய ஹோட்டல்ல நைட்லாம் இத வச்சிருப்பாங்க. அத்தை, இது வெள்ளைக்காரன் காலத்து பழக்கம். குடும்பமா கூட்டமா இந்த கேம்ப் ஃபயர் முன்னாடி உட்கார்ந்து மனசுல இருக்கிற எல்லாத்தையும் பேசி தீர்த்துப்பாங்க. ஓஹோ சந்தோஷ், இப்ப நீ சொல்லு, உன் மனசுல என்ன இருக்கு? கடவுள் அம்மா ரூபத்துல இருக்காருன்னு எல்லாரும் சொல்லியும் கேட்டிருக்கேன். ஆனா நான் அத இப்போ உணர்றேன். இத்தனை நாள் உங்களை புரிஞ்சுக்காம இருந்தது இப்ப தப்புன்னு தோணுதுமா. நீ என்னடா தப்பு பண்ண? என்னோட குட்டியை பத்தி எனக்கு நல்லா தெரியும். உன்னோட தப்பு எதுவுமே கிடையாதுடா. நேரம் காலம் தான் சரியில்லை. ஆமா சந்தோஷ், பெங்களூர்ல யாராவது மகான சந்திச்சியா? இப்படி கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிட்டேடா. மகான் இல்ல, ஒரு நல்ல மகன். மகேஷ் அதியமான்ங்கிற ஒரு நல்ல மகன். அவர்தான் இது எல்லாத்துக்குமே காரணம். நெருப்பு எல்லா கெடுதலையும் அழிச்சு வெளிச்சத்தை கொடுக்கும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அதனாலதான் நம்ம வீட்டுல விளக்கேத்துறோம், கல்யாணத்துல ஹோமம்லாம் வளர்க்குறோம். அதே மாதிரி இந்த நெருப்பும் நம்ம வாழ்க்கையில இதுவரைக்கும் வந்த அத்தனை பிரச்சனைகளையும் அழிக்கட்டும். பவி, இது பேர் என்னன்னு சொன்ன? கேம்ப் ஃபயர் அத்தை. கேம்ப் ஃபயர் இது எல்லாத்தையும் சரி பண்ணிடும். சந்தோஷ், லட்சுமி முகத்துல இத்தனை வருஷத்துல இப்படி ஒரு சந்தோஷத்தை நான் பார்க்கலடா. இனி எப்பவும் லட்சுமி இதே மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்கு நீதான் பொறுப்பு. கண்டிப்பா தாத்தா. அம்மா சாரி அண்ட் தேங்க்ஸ். சாரி இவ்வளவு நாள் நான் உங்களை கஷ்டப்படுத்தினதுக்கு. தேங்க்ஸ். இன்னைக்கு உங்களோட டைமை எனக்கு கொடுத்து இந்த டேய எனக்கு ஒரு ஸ்வீட் மெமரி ஆக்குனதுக்கு. அம்மா பிள்ளைக்கு நடுவுல தேங்க்ஸ் சாரிலாம் இருக்க கூடாதுடா குட்டி. எனக்கும் இந்த நாள் என்னோட வாழ்க்கையிலேயே ரொம்ப முக்கியமான நாள். என்னோட மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கு குட்டி. ஹபபபா, இது கொஞ்சம் ஓவரா தான் இருக்கே. அம்மாவும் பையனும் இப்படி பாசத்தை பொழியறீங்களே, வழிக்கு விழுந்துருவேன் போல இருக்கு. அப்போ இன்னைக்கு பட்னி தானே நானு? அப்பா, நீங்க எதுக்கு பட்னியா இருக்கணும்? அதான் நான் டேக்அவே வாங்கிட்டு வந்திருக்கேனே. என்னது டேக்அவே? தாத்தா, பார்சல தான் அத்தை அப்படி சொல்றாங்க. அத்தை எங்க கிட்ட மறக்காம சொல்லிட்டாங்க, உங்களுக்கு பிடிச்ச வெஜ் பிரியாணியும் சில்லி கோபியும் வாங்கணும்னு. எதுக்கு வெயிட் பண்றீங்க? டைனிங் டேபிளுக்கு வாங்க, சாப்பிடலாம். வா 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 வா. தட்டை எடுத்துட்டு வா பாவி. அம்மா. என்னடா குட்டி? குட் நைட் மா. நானும் குட் நைட். ஸ்வீட் மம்மி. யார் கால் பண்றாங்க? லட்சுமி மேடம். ஏன் வீடியோ கால்ல வராங்க? ஹலோ லட்சுமி மேடம், சொல்லுங்க. அது 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 வந்து மேடம் சொல்லுங்க.
சொல்லுங்க, எதுக்கு வீடியோ கால் பண்ணீங்க? அது அது இல்ல, அதாவது அர்ச்சனாவுக்கு இன்னைக்கு கல்யாண நாள். அவங்களுக்கு வாழ்த்து சொல்றதுக்காக நான் கால் பண்ணேன். அது எப்படி உங்களுக்கு வந்துச்சுன்னு தெரியல. என்ன மன்னிச்சிடுங்க. அதனால என்ன, தவறுதலா கைப்பட்டு வீடியோ கால் ஆயிடுச்சு, அவ்வளவுதானே. அதுக்கே இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? வீடியோ கால்ல ரொமான்ஸ் பண்ற அளவுக்கு வந்துட்டாங்க. மேடம், சரி நான் கால் கட் பண்றேன். எப்படி வெளியில வருதுன்னே தெரியலையே. மேடம் கவலைப்படாதீங்க, நான் கால் கட் பண்றேன். அப்பாடா. பட்ட பகல்லையே இப்படி வீடியோ கால் பேசிட்டு இருக்காங்களா? சீச்சே, ஏ வாயால சொல்ல மாட்டேன். ஃபர்ஸ்ட் போன்ல சாட்டிங், அப்புறம் மொட்டை மாடியில மீட்டிங், தென் சாங் தான். மொட்டை மாடி ஒரு லவ் ஜோ. பஞ்சம் நெருப்பு பக்கத்துல இருந்தா என்ன ஆகும்? அது எதுக்கு இந்த லக்ஷ்மி ஹரிசாரம் இப்படி வீடியோ கால்ல பேசிட்டு இருக்காங்கன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. என்ன நடக்குதான்னு ஏதாவது சொன்னா தானே தெரியும் எனக்கு. ஐயா, வீடு எப்படி வச்சாடா? மொட்டை மாடி சாங் எப்படி அப்படியா? ஹாய் Hi. சந்தோஷ். அதாவது அம்மாவை பத்தி பையன்கிட்ட சொல்றது தப்புதான், ஐ அக்செப்ட். பட் தப்பு பண்ற அம்மாவை பத்தி சொல்றது தப்பில்லைல. அவங்க வீடியோ கால் எல்லாம் பேசுறாங்களாமே, எதுக்கு இப்படி எல்லாம்? அதுவும் இந்த வயசுல வாயை மூடுங்க. எங்க அம்மாவை பத்தி பேச இந்த பிளாட்ல யாருக்குமே தகுதி இல்லை. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க எங்க அம்மாவை பத்தி? எங்க அம்மா யாரு, என்ன, எப்படிங்கிறது எனக்கு தெரியும். நீங்க ஒன்னும் ஒரு சர்டிபிகேட்டும் தர வேண்டாம். பிரதீபா, யார பத்தியும் பர்சனலா பேச யாருக்குமே உரிமை இல்ல. ஹஸ்பண்ட் ஃபாரின்ல தானே இருக்காரு, நீங்க தனியா தானே இருக்க. அடுத்தவங்களை தப்பா பேசணும்னு முடிவு பண்ணா உங்களை பத்தியும் தப்பா பேசலாம். அதனால அடுத்தவங்களை பத்தி இப்படி தப்பா பேசுறத நிறுத்திக்கோங்க. அதுவும் குறிப்பா என் அம்மாவை பத்தி தப்பா பேசாதீங்க. இன்னொரு தடவை இந்த மாதிரி ஏதாவது எங்க அம்மாவை பத்தி தப்பா பேசுனீங்க, அப்புறம் என்னோட இன்னொரு முகத்தை நீங்க பார்க்க வேண்டியதா இருக்கும். அம்மா, என்ன? அது அர்ச்சனாவுக்கு ஸ்வீட் எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன். நீங்க எங்க வேணாலும் போங்கம்மா. ஆனா இங்க நிறைய மோசமான மனசுல அழுக்கு பிடிச்சவங்க இருக்காங்க. அவங்க பக்கத்துல மட்டும் போகாதீங்க, உங்களோட தூய்மை கெட்டு போகும். ஓகேவாமா? என்ன பிரதீபா, பழைய மாதிரி சந்தோஷ் கிட்ட போட்டு கொடுத்து அத்தை திட்டு வாங்க வைக்கலான்னு பாத்தியா? அது இனிமே நடக்காது. அவனே தெளிஞ்சிட்டான். இனி அவன் கிட்ட வாய் கொடுத்து நீ ஏதாவது மாட்டிக்காத. நானாவது யோசிச்சுட்டு அடிப்பேன், ஆனா அவன் ஜாக்கிரதை. அத்தை, நீங்க போயிட்டு வாங்க. மேடம் ஒரு நிமிஷம். மேடம் என்ன பண்றீங்க? பைப்ல தண்ணி வரல, அதான் மேல மொட்டை மாடிக்கு போய் என்னன்னு பார்க்க போறேன். ஐயோ மேடம்,
தண்ணி வரலனா செக்யூரிட்டி சிங்காரம் கிட்ட சொல்லி ஏறி பார்க்க சொல்ல வேண்டியதானே? அதுக்கெல்லாம் இப்போ டைம் இல்ல. குட்டி ஆபீஸ்க்கு போனோம், நானே பாத்துக்கிறேன். மேடம் சொன்னா கேளுங்க. மேடம் அந்த ஏணி வேற சரியில்லை. நீங்க இறங்குங்க, நான் பாக்குறேன். சொன்னா கேளுங்க மேடம், ப்ளீஸ் இறங்குங்க. ஷூ, பாத்து. என்ன இவர் ஏணில எல்லாம் ஏறிட்டு இருக்காரு? மனசுல என்ன ஸ்பைடர் மேனோட சித்தப்பா பையன் நினைப்போ? இதுக்கு நானே ஏறி இருப்பேன். மேடம் ஷூ, மேல போங்க சார், போய் தண்ணி இருக்கான்னு பாருங்க. ஏணில ஏறிக்கிட்டு பரதநாட்டியம் ஆடிக்கிட்டு. அச்சச்சோ, தண்ணி வர வால்வை யாரும் மூடி வச்சிருக்காங்களே, யார் இது? சாரி மேடம், இங்க விட போனீங்க அதான். மேடம் தேங்க்ஸ்லாம் சொல்ல மாட்டீங்களா? சரி, தேங்க்ஸ் எல்லாம் சொல்ல மாட்டீங்க, பரவாயில்ல விடுங்க. ஆனா இனிமே இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் வராதீங்க மேடம். குட்டி, வீட்ல தண்ணி வரலடா, அதான் நான் டேங்க்ல நீங்க போங்கம்மா, பாக்கலான்னு. வீட்டுக்கு நான் வர்றேன். போங்கம்மா. இல்ல, லட்சுமி மேடம் தடிக்க விழுந்தாங்க, நான் தான் காப்பாத்தினேன். ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லாம போயிட்டாங்க. இங்க பாருங்க, நீங்க எந்த எண்ணத்துல இதெல்லாம் பண்றீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். மரியாதையா சொல்றேன், இதான் உங்களுக்கு லாஸ்ட் வார்னிங். இதோட இதை நிறுத்திக்கோங்க. சந்தோஷ், நீங்க என்ன தப்பா நினைச்சிட்டு பேசுறீங்க. அந்த மாதிரி எண்ணத்துல நான் என்னைக்குமே லட்சுமி மேடம் கிட்ட பழகினது இல்ல. சும்மா நடிக்காதீங்க சார். நீங்க யாரு என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். சந்தோஷ், நீங்க என்ன வேணா நினைச்சுக்கங்க. ஆனா உங்க அம்மாவை பத்தி நீங்க புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதானா? என் அம்மாவை நான் புரிஞ்சுக்கிறதும் புரிஞ்சுக்காததும் என்னோட பர்சனல் விஷயம். அதுல தலையிட உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை. ஓகே, ஃபைன் ஃபைன் சந்தோஷ். பட் நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறப்போ நான் இல்ல, யாரா இருந்தாலும் இன்வால்வ் ஆகத்தான் செய்வாங்க. ஷட் அப் மிஸ்டர் ஹரிகிருஷ்ணன். கூல். ஏன் இப்ப டென்ஷன் ஆறீங்க? நீங்க இப்ப பேசுறத பார்த்தா லட்சுமி மேடம் மேல சந்தேகப்படுறீங்க போல. யாரு சந்தேகப்படுறா? நான் அவங்க மேல வச்சிருக்க அன்பும் அவங்க என் மேல வச்சிருக்க பாசமும் நிஜம். எங்களுக்குள்ள இருக்கிற உறவை யாருமே வந்து பிரிக்க முடியாது. இங்க பாருங்க, முதலும் கடைசியுமா சொல்றேன், இனி எனக்கும் எங்க அம்மாவுக்கும் இடையில வந்து டிஸ்டர்ப் பண்ணாத. மீறி பண்ணுன நான் உன்னை வேற மாதிரி டீல் பண்ண வேண்டியது இருக்கும். எதுக்கு சார் சந்தோஷ் உங்களை கத்திட்டு போறான்? அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கியா? அது இதுதான் பொசசிவ்னஸ். எங்க தனக்கு தான் அம்மாவுக்கு நடுவுல யாராவது வந்துருவாங்களோன்ற பயம். சந்தோஷ் என்ன திட்டினது கூட நான் பெருசா எடுத்துக்கல. ஏன்னா அவன் கோவம் அவன் அம்மா மேல இருக்கிற பாசத்தினாலதான். சார் நீங்க கிரேட் சார். எது எப்படியோ மேடி, சந்தோஷ்க்கு லட்சுமி மேடம் மேல அதீத அன்பு வந்துருச்சு.
லட்சுமி மேடம் அதுக்கு தானே ஆசைப்பட்டாங்க. ஆ கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். அம்மா மேடி, நீ எப்போ வந்த? ஏனி மேல ஏறி லக்ஷ்மி மேடம் சொன்ன மாதிரி பரதநாட்டியம் ஆடிட்டு இருந்தீங்களே, அப்பவே வந்துட்டேன். அது பாவம், அவங்க ஏணி மேல ஏறிட்டு இருந்தாங்க, அதுவும் ஒரு லேடி. அத வந்து பாத்துட்டு இருக்க முடியுமா? அது ஒரு ஜென்டில்மேனுக்கு அழகு இல்லையே. நம்ம கிச்சன்ல பர்ண மேல இருக்கிற கரண்டி ஏடு கடா ஏடுன்னு என்ன யார விட்டீங்களே, அப்ப எங்க போச்சு உங்க ஜென்டில்மேன் அழகு? அது மேடி, நீ ஒரு பட்டிங் ஷெஃப், சோ யாரையும் எதிர்பார்க்க கூடாதுங்கிறதுக்காக நீயே ஒரு என்ன பாபா சார் காரணம் கேட்டா என்ன கசட தப்பற போட்டுட்டு இருக்கீங்க? அது சார் யூ நோ ஒன் திங், உங்களை இப்படி தடுமாற வச்சு பாக்குறது ஒரு விஷுவல் பிளிஷ் சார். வெயில்ல நின்னு மூளை மழுங்கி போச்சு. ஆமா ஆமா ஆமா, ஏன்னா நீங்க இவ்வளவு நேரம் நிலா வெளிச்சத்துல தான் நின்னுட்டு இருந்தீங்க. அது எப்படி? அது ஒரு அது ஒரு ஃபீலிங். என்ன ஃபீலிங்? அதெல்லாம் சொல்ல முடியாது மேடி. நான் சொல்லட்டுமா? மண்ணில் இந்த காதலன்றி யாரும் வாழ்தல் கூடுமோ, எண்ணம் கண்ணி பாவையின்றி 7 ஸ்வரம் தான் பாடுமோ, பெண்மை இன்றி மண்ணில் இன்பம் ஏதடா. வரு இங்க பாருங்க. வாங்க வாங்க லட்சுமி, வா, எவ்வளவு நல்ல நல்ல கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு பாரு. என்ன சந்தோஷ் இந்த பக்கம்? நீங்களே வரும்போது நான் வரக்கூடாதா? அது பொண்டாட்டி ஷாப்பிங்க்கு கூப்பிட்டு வராத புருஷங்களுக்கு வீட்டுல சோறு கிடைக்காதுன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க இல்ல. லட்சுமி, இந்த புடவைய பாரு, உனக்கு ரொம்ப பிடிக்கும். அத்தை இது நல்லா இருக்குல்ல? பவி, நீ எதை எடுத்து கொடுத்தாலும் நல்லா இருக்கும். பவி, இரு இரு இரு, இந்த தடவை அம்மாவுக்கு நானே புடவை செலக்ட் பண்ணி கொடுத்தேன். இப்ப பாரு. இது எப்படிமா இருக்கு? நல்லா இருக்கா? சூப்பர்ல. பவி, இந்த புடவையெல்லாம் கட்டி எனக்கு பழக்கம் இல்ல, வேண்டாம். இத கட்டினா ஒரு மாதிரியா இருக்கும். இந்த வயசுல அதுவும் லட்சுமி அம்மாவுக்கு இதெல்லாம் தேவையா? ஹலோ உன்னி சார், நான் ஒன்னும் உங்க வைஃபுக்கு எடுத்து கொடுக்க வரல, என் அம்மாவுக்கு எடுத்து கொடுக்கறேன். நீங்க கொஞ்சம் நல்ல வேணும். நீங்க இத போய் கட்டிட்டு ரெடி ஆகுங்க. சீக்கிரம் புடிங்க. இதா? ஆமாமா. அம்மா நான் சொன்னா ரெடி ஆவீங்களா? சீக்கிரம் போங்க, ரெடி ஆகுங்க. போங்க 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 போங்க. சீக்கிரம் சீக்கிரம் ரெடி ஆகணும். ஓகே. ஹலோ, நீ என்ன பாத்துட்டு இருக்க? வா, நம்ம போய் ரெடி ஆகலாம். வா வா வா. அம்மா சீக்கிரம். சூப்பர்மா. இதுதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதே. மா, அழகு அப்படியே அள்ளுது. லட்சுமி, என்னம்மா இதெல்லாம்? ஆளே மாறிட்ட. அச்சச்சோ. அட அத்தை போ பவி, வெக்கமா இருக்கு. என்ன ஓல்ட் மேன், எப்படி? அத்தை சந்தோஷ்க்கு அம்மா மாதிரி இல்ல, அக்கான்னு சொல்ற மாதிரி இல்ல. உனக்கு தங்கச்சின்னு கூட சொல்லலாம், அப்படி இருக்கு லட்சுமி. என்ன தாத்தா கலாய்க்கிறீங்களா? இருங்க, உங்களை பர்த்டே பார்ட்டிக்கு போயிட்டு வந்து வச்சுக்கிறேன். லட்சுமியா? அது கேலண்டர்ல இருக்கிற மகாலட்சுமி மாதிரி இருந்தா அல்ட்ரா மாடர்ன் மகாலட்சுமி மாதிரி மாறிட்டாங்களே.
अंजाम तूने नहीं जाना सच धागे में बंधन चलाई ऐसा जैसा कोई दीवार பிரதீபா மேடம், ஹாய். ஹரிசாரோட அம்மாவுக்கு இன்னைக்கு நினைவு நாள். ஸோ லஞ்ச் அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. நம்ம அபார்ட்மெண்ட்ல இருக்க எல்லாரையும் இன்வைட் பண்ணியிருக்கோம். நீங்களும் வந்துருங்க மறக்காம. வாவ், தட்ஸ் ரியலி ஸ்வீட் ஆஃப் ஹிம். இல்ல அம்மாவோட நினைவு நாளுக்கு மொத்த அபார்ட்மெண்ட்டுக்கும் சாப்பாடு போட போறாரா? ச்சே, ஹி இஸ் ரியலி கிரேட். ஷூர் ஷூர், கண்டிப்பா நான் வந்துடுறேன். ஓகே, ஆல்மோஸ்ட் இங்க எல்லாரையுமே இன்வைட் பண்ணியாச்சு. இன்னும் லட்சுமி மேடம் மட்டும்தான் பாக்கி. நான் போய் உங்களுக்கு சொல்லிட்டு வந்துடுறேன் மேடம். 1 மினிட் மேடி. என்ன நடந்த விஷயம் எல்லாம் மறந்துட்டீங்களா நீங்க? முன்னாடி லட்சுமி மேடம்க்கும் சந்தோஷ்க்கும் ஹரி சார் ஒரு காம்படிஷன் வச்சாருல்ல, அதுல இருந்தே ஐ திங்க் லட்சுமி மேடம் கொஞ்சம் ஹரி சார் மேல கோவமா தான் இருக்காங்க. அதனால நீங்க போய் கூப்பிட்டாலும் அவங்க எப்படியும் வரப்போறது இல்ல. வராதவங்களை எதுக்கு கூப்பிட்டுக்கிட்டு? ஐ திங்க் இட்ஸ் பெட்டர் டு அவாய்ட். ஹரி சார் வந்து அபார்ட்மெண்ட்ல இருக்க எல்லாரையுமே இன்வைட் பண்ண சொல்லிருக்காரு. லட்சுமி மேடம் இந்த அபார்ட்மெண்டோட செக்ரட்டரி. அவங்கள எப்படி அவாய்ட் பண்ண முடியும்? நான் கூப்பிட தான் போறேன். வர்றதும் வராததும் அவங்க இஷ்டம். ஓகே மேடம், நான் கிளம்புறேன். லக்ஷ்மி மேடம். ஹாய் சந்தோஷ். ஹாய். ஹாய் மாடி. ஹாய் பவி. வா மேடி. என்ன இந்த வீட்டு பக்கம்லாம்? மேடம், ஹரி சார் வீட்ல ஒரு சின்ன பூஜை. அந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடலாம் தான். என்ன ஃபங்க்ஷன் மாடி? ஹரி சார் அம்மாவோட நினைவு நாள். ஹரி சார் அம்மா உயிரோட இருந்த வரைக்கும் எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு சந்தோஷப்பட்டிருக்காங்க. அவங்க நினைவு நாளான இன்னைக்கு ஹரி சார் இந்த அபார்ட்மெண்ட்டுக்கே தான் கையால சமைச்சு போடணும்னு விருப்பப்படுறாரு. அபார்ட்மெண்ட்ல எல்லாரையும் இன்வைட் பண்ணிட்டேன். நீங்க மட்டும்தான் பாக்கி. கண்டிப்பா வந்துருங்க மேடம். லக்ஷ்மி மேடம், கண்டிப்பா வந்துடணும். ஹரி சார் சொல்ல சொன்னாரு, சொல்லிட்டேன். இல்ல மேடி, எனக்கு வீட்ல நிறைய வேலை இருக்கு. என்னங்க லக்ஷ்மி மேடம், இந்த அபார்ட்மெண்டோட செக்ரட்டரி நீங்க. நீங்களே இப்படி சொன்னா எப்படி? அதான் அபார்ட்மெண்ட்ல எல்லாரும் வராங்கல்ல, அப்ப நான் மட்டும் வரலனா என்ன? எனக்கு முக்கியமான வீட்டு வேலையெல்லாம் இருக்கு. சொன்னா புரிஞ்சுக்கோ மேடி, நான் வரல. சரி மேடம், அப்புறம் உங்க இஷ்டம். நான் வரேன் பவி. என்னங்க லட்சுமி மேடம், இந்த அபார்ட்மெண்டோட செக்ரட்டரி நீங்க. நீங்களே இப்படி சொன்னா எப்படி? அதான் அபார்ட்மெண்ட்ல எல்லாரும் வராங்கல்ல, அப்ப நான் மட்டும் வரலனா என்ன? எனக்கு முக்கியமான வீட்டு வேலையெல்லாம் இருக்கு. சொன்னா புரிஞ்சுக்கோ மேடி, நான் வரல. சரி மேடம், அப்புறம் உங்க இஷ்டம். நான் வரேன் பவி. அம்மா. குட்டி, அந்த ஹரி வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நான் போமாட்டேன் குட்டி. போயிட்டு வாங்கம்மா. என்ன சொல்ற சந்தோஷ்? அவருக்கும் எனக்கும் என்னதான் பிடிக்கலைனாலும் அவர் அம்மாவுக்கு நினைவு நாள்னு சொல்லி கூப்பிடுறாரு. அதை ஒதுக்க வேணாம் பவி. அபார்ட்மெண்ட்டே கூப்பிட்டு அவர் அம்மாக்குன்னு நினைவஞ்சலி கூட்டம் நடத்தும் போது நம்ம போகலைன்னா நல்லா இருக்காது. நீயும் அம்மாவும் போயிட்டு வந்துருங்க. எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேம்மா.
என் அம்மாவோட நினைவு அஞ்சலிக்கு நான் கூப்பிட்ட உடனே வந்த உங்க எல்லாருக்கும் மனசார நன்றி சொல்லிக்கிறேன். வாழற காலத்திலேயே பெத்தவங்களை மதிக்காத இந்த உலகத்துல அவங்க பேரை சொல்லி இவ்ளோ பேருக்கு சாப்பாடு போடுறீங்களே சார், அதுக்கு ரொம்ப பெரிய மனசு வேணும். ஹரி சார், உங்க அம்மாவோட நினைவு நாள் அதுமா இந்த டோட்டல் அபார்ட்மெண்ட்டுக்கே நீங்க சாப்பாடு போடுறீங்கன்னு தெரிஞ்சதும் டோட்டல் அபார்ட்மெண்ட் மெம்பர்ஸ் எல்லாருமே ஹாப்பி இல்ல? அப்புறம் என்ன மேடி, லஞ்ச் எல்லாம் ரெடி தானே? ஹரி சார் அவர் கையாலே ரெடி பண்ணிருக்காரு. பச்சடியில இருந்து பாயாசம் வரைக்கும் எல்லாமே பக்காவா ரெடியா இருக்கு. அப்புறம் ஏன் வெயிட்டிங், பந்தி போடலாம் வாங்க. வேற யாராவது வராங்களான்னு பாக்கலாமே. ஐ திங்க் ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்தாச்சு நினைக்கிறேன். இல்ல பரிமளமா? அவனோ, ஆனா அந்த புது செக்ரட்டரி லட்சுமி இருக்காங்கல்ல, அவங்க மட்டும் இன்னும் வரல. பரிமளமா லட்சுமி எப்படி வருவாங்க? அவங்க வரணும்னா சந்தோஷ் கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு தான் வரணும். அவங்களுக்கு தான் இப்போ சுயமா முடிவெடுக்கிற அதிகாரம் எதுவுமே கிடையாது. பாவம். மேடி, நான் அப்பவே சொன்னேன் லட்சுமி கூப்பிடாதீங்க, அவங்க வரமாட்டாங்கன்னு. அதையும் மீறி போய் நீங்க கூப்பிட்டு பாத்தீங்க. இப்ப பாருங்க, வரல. ஹரி சார், லட்சுமிக்காக எல்லாம் வெயிட் பண்றதா? அவங்க வரமாட்டாங்க சார். நம்ம அபார்ட்மெண்ட்ல பாதி பேர் சுகர் பேஷண்ட் தான். சீக்கிரமா சாப்பாடு போட்டீங்களா நல்லா இருக்கும். ஆமா சார், டைம் ஆயிடுச்சு, ஆரம்பிச்சிடலாமே. சரி வாங்க. எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, கூப்பிடுங்க. சரி சார். கீதாக்கா, அர்ச்சனாக்கா, பரிமளம்மா, வாங்க வாங்க வாங்க. வரேன். வாங்க. பிரதிபா வாங்க. பிரதிபா வாங்க. கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. ஷூர் சார், சொல்லணுமா? இது நம்ம வீடு மாதிரி. மேடி, இல்லடா. என்ன பரிமளம்மா? இந்த முந்திரி பருப்போட கொஞ்சம் கேசரி வா. கேசரியா? முந்திரி பருப்பு ఎక్కువేసివు తీసుకురా. దో எடுத்துட்டு வரேன். కేసరియా? షుగర్ ఇருக்கு, స్వీట్ సాப்பிட మాటేன்னு சொன்னீங்க. షుగర్ కి టాబ్లెట్ వేసుకోవచ్చు. ఇది మళ్ళీ రేపు దొరకదు కదా నాకు. దో வரேன். పప్పు முந்திரி பப்பு இந்தாங்க. நிறைய விட்டு உங்களுக்கு. சாப்பிடுங்க பிரதிபா, நீங்க சாப்பிடுங்க. பாருங்களேன் என்ன பரிமளமா நீங்க. ஹரி சார், சாப்பாடு பிரமாதம். இவ்ளோ டேஸ்டா யார் சமைச்சும் நான் சாப்பிட்டதே இல்ல. திருப்தியா சாப்பிடுங்க, என்ன வேணுமோ கேட்டு சாப்பிடுங்க. வா பவி, வா லட்சுமி, வா பவி. வாங்க லட்சுமி மேடம். வாங்க பவித்ரா, வந்ததுக்கு ரொம்ப நன்றி. வாங்க உட்காருங்க, சாப்பிடுங்க. பரவாயில்ல ஹரி சார், நாங்க பொறுமையா சாப்பிடுறோம். தனியா சிரமப்படுறீங்க, நானும் அத்தையும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம். அத்தா வாங்க. சாப்பாடு எடுத்துட்டு போங்க. என்ன லட்சுமி மேடம், வேலை இருக்கு வரமாட்டேன்னு சொன்னீங்க, இப்ப இங்க வந்து பரபரன்னு வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? வேலை இருந்துச்சு, ஆனா சந்தோஷ் தான் ஹரி சார் அம்மாவோட நினைவு நாள்னு கூப்பிடும் போது போகாம இருக்க கூடாது, அவசியமா போயிட்டு வாங்கன்னு சொன்னா. அதனால தான் வந்தேன். ரொம்ப நன்றி.
ఏంటి ప్రతిభా లక్ష్మికి సంతోష్ గ్రీన్ సిగ్నల్ காட்டிருக்க போல இருக்கு. ஆமாமா, எல்லாம் கூடிய சீக்கிரம் ரெட் சிக்னல் போடலாம். అవునవును. லக்ஷ்மி மேடம், இவங்க தான் ஹரிசாரோட அம்மா. மேடம், அம்மாவோட நினைவு நாளுக்கு வந்த எல்லாருக்கும் இந்த நாளை ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஒரு சின்ன கிஃப்ட் வந்து வாங்கிக்கங்க. வாங்க மேடம், வாங்க பவி. இந்தாங்க இந்தாங்க பவி. தேங்க்யூ சார். ஒரு நிமிஷம் வந்துடுறேன். ஹலோ, ஆமா ஹரிதான் பேசுறேன். இத புடி. என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி ஆயிட்டீங்க? என்னன்னு தெரியல பவி. இந்த அம்மாவை நான் எங்கேயோ பார்த்திருக்கிற மாதிரி ரொம்ப உறுதியா தோணுது. என்னத்த சொல்றீங்க? ஹரி சார் அம்மாவை நீங்க எப்படி பார்த்திருப்பீங்க? இல்ல பவி, என் மனசுல இவங்கள பத்தின ஏதோ சில ஞாபகங்கள் இருக்கு. இந்த அம்மாவை நான் எங்கேயோ பார்த்திருக்கேன், பேசியிருக்கேன். ஆனா எங்க எப்படின்னு தான் தெரியல. அப்பா வாங்கப்பா, உட்காருங்க, சாப்பிடலாம். பவி, நீயும் உட்காரு, சாப்பிடு. அத்தை, நான் உங்க கூட சாப்பிடுறேன். வேண்டாம் வேண்டாம், அப்பா கூட உட்கார்ந்து சாப்பிடு. சாப்பிடு, உட்காரு. என்னம்மா 10 நிமிஷம் கண்ண சரத்துக்குள்ள இவ்வளவு சமைச்சு வச்சிருக்க? காயெல்லாம் வெட்டி ரெடியா இருந்ததுப்பா. கேஸ் வந்ததும் நான் உடனே சமைச்சிட்டேன். என்னது, கேஸ் எப்பமா வந்துச்சு? அதான் உங்களுக்கு கேஸ் ட்ரபிள் வந்து அதுக்கு மாத்திரை சாப்பிட ஆரம்பிச்சு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு ஓல்ட் மேன். அதனால இந்த வாழைக்காயெல்லாம் நிறைய சாப்பிடாம கொஞ்சம் குறைச்சுக்கோங்க. தாத்தா, 2 மாத்திரை எக்ஸ்ட்ரா வேணாலும் போட்டுக்கிறேன். வாழைக்காய கொடுமா ப்ளீஸ். நோ 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 நோ, உணவே மருந்து, மருந்தே உணவு. சொன்னா கேளுங்க, அளவா சாப்பிட்டு ஆரோக்கியமா இருக்கணும். கொடுங்க தாத்தா. தாத்தா முடியாது, விடுங்க தாத்தா. ப்ளீஸ் ராபவி. முடியாது, கொடுங்க. அச்சச்சோ, என்ன பவி இது? நான் அப்புறம் தரேன்பா. இந்தாங்க, குடு வாழைக்காவ, குடு. சோ அப்பா, நீங்க வாழைக்காய் சாப்பிடுங்க, கொஞ்சம் போல சாப்பிடுங்க, சந்தோஷமா சாப்பிடுங்க. அப்படி சொல்லாத பவி. ஆளப்பாரு. சாம்பார் ஊத்தட்டுமா? சாம்பார் ஊத்தட்டுமா? எப்படி இருக்குப்பா? சூப்பரா. இந்தாங்கப்பா, மாத்திரை. திருப்தியா சாப்பிட்டம்மா. இந்தாங்கப்பா, குடு. சரிம்மா,
நான் கொஞ்ச நேரம் போய் படுக்கட்டேன். சரிப்பா. சார் நீங்க சாப்பிட்டீங்களா சார்? எங்க சாப்பாடு எங்க? எங்க பவித்ரா சாப்பிட்டோம். நலபாவத்தை கைக்குள்ள வச்சிருக்காரு சார். இன்னைக்கு ஹோட்டல் ஆர்டர் பண்ணிருக்காரு. அவர் கையால சமைச்சிருந்தா இந்நேரம் சாப்பிட்டே முடிச்சிருப்போம். ஹோட்டல் ஃபுட்டா, அதான் இன்னும் நாங்க சாப்பிடல. கவலைப்படாதீங்க மாடி, எங்க அத்தை கையால சமைச்சது சூடா இருக்கு. இந்தாங்க 2 பேரும் சாப்பிடுங்க. சரி. எதுக்கு பவித்ரா இதெல்லாம்? ஒருவேளை சாப்பிடலன்னா என்ன? லட்சுமி மேடத்துக்கு தானே வீண் கஷ்டம். என்ன ஹரி சார், உங்களுக்கு வந்த சிலிண்டரை எங்களுக்கு கொடுத்து டைமுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. நாங்க இத கூட உங்களுக்கு செய்யக்கூடாதா? அதெல்லாம் ஒன்னும் கஷ்டம் இல்ல. நீங்க ஃபர்ஸ்ட் சாப்பிடுங்க. சரி நீங்க சாப்பிடுங்க, நான் வரேன் சார். வரேன் மாடி. தேங்க்யூ பவி. என்ன கேரியரை பாத்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? வாங்க சாப்பிடலாம். ஓ, ஹோட்டல் சாப்பாடு எனக்கு கொடுத்துட்டு ஹோம் மீல்ஸ் நீங்க சாப்பிடலான்னு பாக்குறீங்களா? ஹரிகிருஷ்ணன்ற பேர்ல கொரியர் வந்திருக்கு. அப்படி யாரும் இந்த அபார்ட்மெண்ட்ல இல்லன்னு அந்த சார் சொன்னாரு. ஓ மை காட், ஹரிகிருஷ்ணன் இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்காரு? ஆமா. இங்கதான் இருக்காரா? இப்பதான் ஒருத்தர் 10-15 வருஷமா நான் இங்கதான் இருக்கேன், அப்படி யாரும் இங்க இல்லன்னு சொன்னாரு. ஓ, நீங்க என்னடானா அவர் இங்கதான் இருக்காருன்னு சொல்றீங்க? எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு மேடம். சரி விடுங்க, கொரியர் எங்க கிட்ட கொடுத்துட்டு போங்க, நாங்க ஹரி சார் கிட்ட கொடுத்துக்கிறோம். அப்படிலாம் கொடுக்க முடியாது மேடம், இது அக்னாலஜ்மெண்ட் கொரியர். அவரை நேர்ல பார்த்து கொடுத்து அவர்கிட்ட ஒரு கையெழுத்து வாங்கணும். ஐயோ, அது ஒரு விஷயமே கிடையாது. யூசி, நாங்க அவர் ரிலேட்டிவ்ஸ் தான். எங்க கிட்ட கொடுத்துட்டு போங்க, நாங்க அவர்கிட்ட கொடுத்துறோம். இல்ல மேடம், இப்பதான் ஒருத்தர் இல்லன்னு சொல்றாரு, நீங்க என்னடானா இருக்காருன்னு சொல்றீங்க. நான் தப்பான ஆள் கிட்ட கொடுத்துட்டா என் வேலை போயிடும் மேடம். சாரி, நான் கொடுக்க மாட்டேன். ఏయ్ వినో ఏంటి ఇంత చెప్పినా అర్థం కాదా? நாங்க தான் சொல்றோம்ல அவர் ரிலேஷன். அப்புறம் என்ன புரிஞ்சுக்க மாட்டற? சொன்னதே நீ சொல்லிட்டு இருப்பியா? தீ இவங்க சைன் பண்ணுவாங்க. கொடு. லிசன் பிரதர், ஆக்சுவலி டு சே ஹரி சார் இவ்ளோ நேரமா இந்த கொரியருக்காக இங்க வெயிட் பண்ணிட்டு இருந்து அப்புறம் அவருக்கு லேட் ஆயிடுச்சுன்னு கிளம்பி போயிட்டாரு. புரிஞ்சுதா? நீ என்ன பண்ற, கொரியரை என்கிட்ட கொடுத்துட்டு கிளம்பிடு. இல்ல நீ டிஸ்பேட்ச் பண்ணலன்னு சொல்லி நான் உன் மேல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். வாட் டு யூ சே? அந்த லக்ஷ்மி கோக்கிறதுக்கு நீ போடுற பிளான் எதுவுமே சக்சஸ் ஆக மாட்டேங்குது. இது ஒர்க் அவுட் ஆகும். ஆகுமா? ஆகும். சந்தோஷ், நீ இன்னும் எத்தனை நாளைக்கு நல்லவனா இருக்க போறேன்னு பாக்குறேன். ஐயோ பிரதிபா, அந்த கொரியர் பையன் கிட்ட அப்படி கோபப்பட்டு சண்டை போட்டு இது வாங்கிட்டு வந்தது இப்படி குப்பையில போடவா? என்ன பரிமளமா, நம்ம கடந்து வந்த ஃப்ரெண்ட்ஷிப் என்ன, நம்ம ரிலேஷன்ஷிப் என்ன, நீங்க என்ன புரிஞ்சுக்கவே இல்லல. வெரி சேட். போ பிரதிபா, இப்ப என்னன்னு சொல்லு. நீ என்னோட டார்கெட் அந்த லக்ஷ்மி தான். அவளை டேமேஜ் பண்றதுக்கு எனக்கு எங்கெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அந்த எல்லா சான்ஸையும் நான் யூஸ் பண்ணிப்பேன். யூ வெயிட் அண்ட் சீ பரிமளமா. இந்த கொரியர் இருக்குல்ல, இந்த விஷயம் அந்த குடும்பத்திலேயே ஒரு பூகம்பத்தை உருவாக்க போகுது. நாம அதை பார்த்து என்ஜாய் பண்றோம். ரைட்? யா. என் தட்டுல இந்த சப்பாத்திய வச்சு 1/2 மணி நேரம் ஆச்சு. குருமா ஊத்தல, சன்னா ஊத்தல, எதையுமே ஊத்தல. ஐயோ, உங்க புள்ள பாசத்துல இந்த மருமகளை மறந்துட்டீங்கல்ல? அச்சச்சோ, மறந்துட்டேனே பவி. சரி, இப்ப ஊத்துற என்ன? அம்மா, ஒண்ணுக்கு மேல அவளுக்கு சப்பாத்தி வைக்காதீங்க, போதும். அவ ரொம்ப குண்டாகிட்டே போயிட்டு இருக்கா. போடா அத்தை, எனக்கு நான் போடுறேன். போதும். நோ, குடுக்காதீங்கம்மா. வேணாமா. இந்தா செல்லம், சாப்பிடுறா. அம்மா, இது கொடுங்க. அத்தா, தினமும் இப்படிதான் இருக்கேன், நீதான் பாக்குறதே இல்ல. உனக்கு பொண்டாட்டின்னு ஒருத்தி வீட்டுல இருக்கிறது ஞாபகமே இல்லடா. எப்ப பார்த்தாலும் ஆபீஸ் மீட்டிங்கு, அதான் ரொமான்ஸே சுத்தமா மறந்துட்டடா. அப்படி மறந்திருந்தா
தேடி பிடிச்சு உனக்காக இதை வாங்கிட்டு வந்திருப்பேனா? என்னடா ஆச்சரியமா இருக்கு. சர்ப்ரைஸ் எல்லாம் குடுக்குற. என்னது இது? திறந்து பாரு. ட்ரெஸ்ஸா? செம்மையா இருக்குடா, ரொம்ப பிடிச்சிருக்கு. அன்னைக்கு அம்மாவுக்கு இந்த saree வாங்கி கொடுக்கும்போது இந்த மேடத்தோட அழகு முகம் ஒரு மாதிரி வாடி போச்சு. அதுக்காக தான் இந்த ஜீனையும் டாப்பையும் உனக்கு பிடிச்ச கலர்ல வாங்கிட்டு வந்தேன். எவ்வளவுதான் ஒத்துமையா இருந்துட்டாலும் புடவைன்னு வந்துட்டா பொண்ணுங்களுக்கு பொறாம எட்டி பாக்குதுல. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. சரி பவி, இப்ப இந்த ட்ரெஸ்ஸுக்கு ஒரு செலிப்ரேஷன் பண்ணிடலாமா? ஓகேவா? என் அழகு பொண்டாட்டிக்கு ஏதோ முக்கியமான ஃபைல்லாம் பார்க்கணும்னா இதுவும் முக்கியமான ஃபைல் தான். முதல்ல ஆபீஸ் வேலை பாரு. பவி பவி, ஐயோ ச்சே, ஷிட். கரெக்ட் டயத்துக்கு கொடுத்துருவேங்க. ஒரு நிமிஷம் இருங்க. ஹாய் சந்தோஷ், குட் மார்னிங். எங்க ஆஃபீஸ் கிளம்பிட்டீங்களா? பரவாயில்லையே, காரை நல்லா மெயின்டைன் பண்றீங்க. நான் என் காரை துடைக்கிறது கூட இல்லை. ஹலோ, என்ன வேணும் உங்களுக்கு? ஏன் தேவையில்லாம என்கிட்ட எதேதோ பேசிட்டு இருக்கீங்க? இல்ல சந்தோஷ், உங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ் எல்லாம் காரை ஓட்டத்தான் விருப்பப்படுவாங்க. எங்க வண்டியை நல்லாவே மெயின்டைன் பண்றீங்க. ரொம்ப பொறுப்பா இருக்கீங்க. ஐ அம் ப்ரௌட் ஆஃப் யூ. குட். உங்க பாராட்டு ஒண்ணு எனக்கு தேவையில்ல, எனக்கு அர்ஜென்ட்டா வேலை இருக்கு. சந்தோஷ், எனக்கு வந்த கொரியரை நீங்க சைன் பண்ணி வாங்கியிருக்கீங்க. அத கொடுக்க மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதான். கொரியரா? என்ன கொரியர்? உங்களுக்கு வந்ததை நான் எதுக்கு சார் வாங்க போறேன்? இல்ல சந்தோஷ், அத நீங்க தான் வாங்கினதா. ஹலோ, நான் எதையுமே வாங்கல, எனக்கு எதுவுமே தெரியாது. இல்ல சந்தோஷ், அத நீங்க தான் சைன் பண்ணிருக்கீங்கன்னு கொரியர் ஆபீஸ்ல சொன்னாங்க. அதனால தான் கேக்குறேன். ஹலோ சார், உங்களுக்கு வந்த கொரியரை வாங்கி வைக்கிறதுக்கும் கடையில போய் காய்கறி வாங்கிட்டு வர்றதுக்கும் நான் ஒன்னும் உங்க அசிஸ்டன்ட் கிடையாது. இல்ல சந்தோஷ், அது ரொம்ப முக்கியமான கொரியர். அதான். நிறுத்துறீங்களா கொஞ்சம்? ஏதோ பெரிய நல்லவ மாதிரி பேசி சீன் போடுறீங்க. அன்னைக்கு உங்களோட அம்மாவுக்கு நினைவு நாள்ன்ற ஒரே காரணத்தினாலதான் எங்க அம்மாவை நான் உங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சேன். மத்தபடி உங்க மேல எனக்கு வேற எந்த அபிப்பிராயமும் கிடையாது. என்ன சார், இந்த சந்தோஷம் ஏமாந்துட்டான்? நம்ம பேசி ஃப்ரெண்ட்ஷிப் பிடிச்சு காரியம் சாதிக்கலான்னு இந்த மாதிரி சில்லி ரீசன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு என்கிட்ட வந்து பேசுற வேலை மட்டும் வச்சுக்காதீங்க. உங்களை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. ஏன் சந்தோஷ், என்ன பார்த்து பிடிக்கலங்கிற அளவுக்கு நான் எந்த தப்பும் பண்ணலையே. சிலரை ஏன் பிடிக்குதுன்னு காரணம் கேட்டா காரணமே சொல்ல முடியாது. அதே மாதிரி தான் உங்களை ஏன் பிடிக்கலன்னு என்னால காரணம் சொல்ல முடியாது. ஆனா ஒண்ணு கன்ஃபார்ம், உங்களை பார்த்தாலே எனக்கு இரிட்டேட் ஆகுது. சுத்தமா பிடிக்கல. ஹலோ, பேசி என் டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. இன்னைக்கு எனக்கு ஆடிட்டிங் இருக்கு ஆபீஸ்ல. இன்னைக்கு ஒரு முக்கியமான ஃபைலை நான் போய் சப்மிட் பண்ண வேண்டியதா இருக்கு. தொந்தரவு பண்ணாம தள்ளி போங்க சார். சந்தோஷ், என்ன இது? உள்ள ஏதோ கவர் இருக்க மாதிரி இருக்கே. ஹரி சார் பேர் போட்டிருக்க.
நமக்கு வர வேண்டிய கார்ப்பரேட் செக். எப்படி மேடி கொரியர்காரன் கொண்டு வந்து கொடுத்தானா? நீங்க வேற சார், ஸ்டோரும் பக்கத்துல இருக்க டஸ்ட்பின்ல இருந்துச்சு. என்ன மேடி சொல்ற? ஆமா சார், நல்ல வேலை நான் பார்த்தேன். குப்பை தொட்டில கிடந்துச்சா? நமக்கு வந்த கொரியரை யார் வாங்கி குப்பை தொட்டில போட்டிருப்பாங்க? வேற யாரு? எல்லாம் அந்த சந்தோஷம் தான் இருக்கும். ஆமா சார், நம்ம தான் இந்த ரிசிப்ட்லயே பார்த்தோமே சந்தோஷ்னு. சைன் பண்ணி வாங்கினது அவர் தானே. உங்க மேல இருக்க கோவத்துல இப்படி பண்ணிருக்கான். ஆமா, இது என்ன ஃபைல? இது சந்தோஷோட ஃபைல். ஆபீஸ் போற வேகத்துல விட்டுட்டு போயிட்டான். போன் பண்ணா போனை எடுக்காம கட் பண்றான். ஐயோ, கொடுங்க சார், நான் வேணா வண்டி எடுத்துட்டு போய் அவங்க ஆபீஸ்ல கொடுத்துட்டு வரேன். வேண்டாம் மேடி, உப்ப தின்னவன் தண்ணி குடிச்சே ஆகணும். தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிச்சே ஆகணும். சாரி சார். என்ன கூலா சாரின்னு சொல்ற? இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆடிட்டர்ஸ் மீட்டிங் இருக்கு. இந்த ஃபைல் இல்லாம அங்க போய் என்ன பண்றது? நேத்துக்கு நீ வீட்டுக்கு எடுத்துட்டு போகும்போதே எனக்கு தெரியும் இந்த மாதிரி ஏடா கூடமா ஏதாவது பண்ணுவேன்னு. பெஸ்ட் எம்ப்ளாய் ஆஃப் த இயர் வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு உன் மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்த. நீ எல்லாம் எதுக்கியா வேலைக்கு வர? எங்க உயிரை வாங்குறதுக்கா? சந்தோஷ், நான் உன் மேல வச்சிருக்க நம்பிக்கை நீ சதைச்சிட்ட. சாரி சார், எப்படி மிஸ் ஆச்சுன்னு ஆக்சுவலா எனக்கே தெரியும். No more explanations. You are suspended for 10 days. ஐயோ Get சார். out from the office. என் கண்ணு முன்னால நிக்காத, வெளிய போ. சார் சார் சார், ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ சார். சார் சார் ப்ளீஸ் சார். சார் நீங்களாவது சார்